ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சளி, இருமல், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் இதுக்காகவே நம்ம அலையிறதா இருக்கா? இந்த ஒரு பவுடரை மட்டும் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாப்பாவுக்கு கொடுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்படியே சளி வராமல் போயிடும், இருமல் வராது. அடிக்கடி இந்த சளி இருமல் தொல்லை நமக்கு இருக்காது. ஒரு 50 கிராம் சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் வாங்கி நல்லா இந்த மாதிரி உரலில் இடிச்சிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடணும். அப்போ தான் அரையும், இல்லைன்னா அரையாது. ஓகேவா? இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும். ஒரு 6-7 மிளகு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா பவுட்ரு ஆயிரும். ஸோ சும்மா நீங்கள் அரைச்சாலே போதும், நல்லா பவுட்ரு ஆயிரும். இதை நீங்கள் நல்லா டைட்டான கண்டெய்னரில் எதுலையாச்சும் போட்டு வச்சு 4 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இது எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கொதிக்க வச்ச பாலில் ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு போட்டுக்கோங்க. இனிப்புக்காக நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப ஹெல்த்தி. நல்லா சூடு போக ஆற்றி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இதே பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்னஸ் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.